നമസ്കാരം. മറയൂർ വിഷനിലെ പ്രധാന വാർത്തകളിലേക്ക് സ്വാഗതം. തമിഴ്നാട് തിരുനെൽവേലിയിൽ നിന്നും എത്തിയ 40 പേരടങ്ങുന്ന സംഘം വിനോദസഞ്ചാരികളും മറയൂരിലെ ജീപ്പ് ഡ്രൈവർമാരും തമ്മിൽ സംഘർഷം. ഇതിൽ 12 പേർക്ക് പരിക്ക്. ഇതിൽ 2 ജീപ്പ് ഡ്രൈവർമാർക്ക് ഗുരുതര പരിക്ക്. ഇവരെ അടിമാലി താലൂക്ക് ആശുപത്രിയിൽ എത്തിച്ചിട്ടുണ്ട്. ബാക്കിയുള്ളവർ മറയൂർ CHCയിലും സ്വകാര്യ ആശുപത്രിയിലുമാണ്. லிஸ்ட்டோடு வந்துக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் என்னென்னா அவங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. மேலே பைசனார் கழிச்சப்பட்டேன். அது என்னென்னா நாங்கள் தள்ளி நின்று தண்ணி அடிக்கணும். இவங்க எல்லாம் பாட்டில் வச்சுருந்தாங்க கையில். அதை சொல்லிவிட்டு போகும்போது இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கெட்ட வார்த்தை உள்ளே இருக்க கெஸ்ட்டெல்லாம் பயந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு நான் கெட்ட வார்த்தை வைங்க அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது என் கூட வந்த வண்டி 2 வண்டிக்குள்ளே கல் எடுத்து எரிஞ்சு குப்பியை வச்சு கிளாஸை உடச்சி எல்லாம் நொறுக்கிட்டாங்க. அதை போய் கேட்டதுக்கு ரெண்டாவது எல்லாத்தையும் வந்து அடிக்க வந்தாங்க. அது இன்னொன்று என்னென்னா வந்த வண்டி ஜீப்காரங்க எந்தெந்த வண்டி வந்துச்சோ அந்த வண்டி எல்லாத்தையும் கல்ல கொண்டு இருந்தாங்க. அதான் லாஸ்ட்டு நான் போய் டெஸ்ட்டு இறக்கி விட்டு இப்போ தான் நான் வந்தேன். அதான் வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நாங்கள் மேலே வந்து எங்களை ஜீப்பில் வச்சு இடிக்கிற மாதிரி வந்தாங்க. அப்போது யான்னு கேட்டோம். கேட்டப்பன்னா இந்த மாதிரி ஆளாச்சு கொஞ்சம் வாக்குவாதம் வச்சு அப்புறமெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீ எப்படி கீழே போகிற, தமிழ்நாட்டுக்கு நீ எப்படி போகிறேன்னு பார்த்துருவோம், நான் பஸ்ஸோட வச்சு கொடுத்துருவேன் வச்சுருன்னு சொல்லி மிரட்டினாங்க. சரிண்ணா விடுன்னு சொல்லி பேசி முடிச்சாச்சு. அப்புறம் கீழே வந்து ஒரு 10 ஜீப் டிரைவர் வந்து மறிச்சுக்கிட்டாங்க. ஜீப் டிரைவர் வந்து மறிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கீழே அடிக்க ஆரம்பித்தோடனே நாங்கள் பதிலுக்கு வந்து நாங்கள் எங்களை வந்து பாதுகாக்க தடுத்ததுக்கு அப்படின்னா எனக்கு மூக்கெல்லாம் அடித்து கையெல்லாம் திருக்கி செல்ஃபோனையே செயின் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டாங்க. அப்புறம் கூட அப்படியே அடிக்க கூட ஒரு 10 பேராக வந்துட்டாங்க. ஜீப்பில் வந்து பஸ் எல்லாத்தையும் சுக்குநூறாக நொறுக்கி எல்லாத்தையும் அடித்து மண்டையை உடச்சிட்டாங்க. இன்னும் பாதி பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல. பாதி பேர் காணும். அடிக்காத முடியாமல் எல்லாம் ஓடிட்டாங்க. அதனால தான் நடக்குது. ரூம் வந்து வெளியே கிளம்பி வந்தோம். அங்கே வச்சு ஒரு ஜீப் டிரைவர்னு வந்து வேற்றுற மாதிரி கிட்ட வந்துட்டாருன்னு அங்கே வச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணனே பஸ்ஸோடு வச்சு அனுப்பிச்சிட்டாரு. ஜீப்பை எடுத்து கிளம்ப சொல்லும்போது எனக்குமே நினச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஊரை தள்ளி போகிறீங்க பார்ப்போம் அப்படின்ட்டு வாய் பேசினார். அதுக்கப்புறம் நேராக கீழே வந்தோம். வர வழியிலே முன்னாடி ஜீப்பெல்லாம் விட்டு மறிச்சு விட்டாங்க. ரோட்டை மறிச்சு விட்டு அவங்க முதல்ல ஒரு 10-20 வந்தாங்க. சண்டை 2 பேருக்குமே சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு 50-60 பேர் வந்து பஸ்ஸில் ஒரு கண்ணாடி இல்லாமல் அடித்து பஸ்ஸுக்குள்ளே நாங்கள் ஒரு 10 பேர் மாட்டிக்கிட்டோம். அதை போட்டு அடைச்சி உள்ள அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியாக பாதி பேரை நான் தாங்கவே இல்லை. இவரை அடிச்சிட்டாங்க. இவருக்கு அடித்தது 32 தையல், எனக்கு மண்டையில் 3 தையல். அடுத்தால ஃபோனு செயின் எல்லாத்தையுமே பிடிக்கிட்டாங்க. யாருமே தெரியல.